ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை நிலா யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி 1 kg எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிந்தி இலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சதும் லவங்கம், பட்டை, அன்னாச்சிப்பூ, எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கிட்டோம். அதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கணுன்னு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதையும் இஞ்சி பூண்டு வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. கழுவி வச்சுக்கிற சிக்கனையும் அதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம், ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா அது அப்படியே ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அதுலேருந்து தண்ணி மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். நான் அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொட்டி அளந்துக்குன்னா அது 2 தண்ணி வைக்கிறேன். உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. தண்ணி கொதிச்சிச்சான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். இன்னும் கொதிக்கலை. இப்போ கூட ஒரு டைம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழமும் புளிஞ்சிக்கலாம். 1 கிலோவுக்கு 1 லெமன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் வெந்துச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். ஓகே, ஒரு பாதி வெந்துடுச்சு சிக்கன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நான் அளந்து எடுத்துன்னு இருக்கேன். 2 தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. அரிசி போட்டு நீங்கள் உப்பு காரம் இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால். போட்டு இந்த மாதிரி ஒரு முறை லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே அப்படியே அசாது மெதுவாக கலக்கி கொடுங்க பொறுமையாக, அரிசி உடையாமல். அப்படியே மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இப்போ என் பையன் சாப்பிட்டுன்னு இருக்கான். சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.